அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 14/6/2026 வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. நாளைய தினம் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஒரு வாரத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது கண் திருஷ்டியை கழிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நாள். அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வருவதால் இதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது. மேலும் இது மாதவ மாதம் அல்லது புருஷோத்தம மாதம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன செயலும் பல 100 மடங்கு நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியது. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நெகட்டிவிட்டியை நம்மக்கிட்ட இருந்து அறவே நீக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கின்றது. இது கடலில் தோன்றியதால் இதற்கு கடல் தங்கம், ஜலமாணிக்கம் அப்படின்ட்டு நிறைய பேர் இதற்கு இருக்கின்றது. எந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குறையாமல் இருக்க வேண்டிய சில பொருட்களில் இந்த கல்லுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குது. அதனால தான் இந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதால நம்ம சமைக்கும் போது கூட இப்போ அடுப்பு இங்கே இருக்குதுன்னா நம்ம வலது கை பக்கமாக இருந்து தான் கல்லுப்பை எடுத்து நம்ம சமைக்கிறதுல போடணும். அதே போல் நம்ம சமைக்கிற மேடையில் கொஞ்சம் கீழே தாழ்வாக தான் இந்த கல்லுப்பு இருக்கணும். நம்ம குனிஞ்சி அதற்கு மரியாதை கொடுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். கல்லுப்பை கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த காரணத்துக்காக தான். ஸோ இந்த கல்லுப்பை நாளைக்கு நம்ம சில வகையில் பயன்படுத்தும் பொழுது நம்ம குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றம், உங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. நம்ம என்ன விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நடக்க விரும்புகிறோமோ அதை பற்றி நம்ம அடிக்கடி யோசிக்கும் பொழுதும், அதை பற்றி அடிக்கடி பேசும் பொழுதும், அதை எழுத்து வடிவத்தில் எழுதும் பொழுதும் மிக விரைவில் அந்த ஒரு நிலைமை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல முன்னேற்றம் நம்ம அனைவரோட வாழ்விலும் வரப்போவது உறுதி. சரி, இப்போ என்னெல்லாம் நம்ம நாளைக்கு இந்த கல்லுப்பை வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு திருஷ்டி கழிக்கிறது. நீங்கள் மற்ற பொருள் இல்லாவிட்டாலும் கூட ஜஸ்ட்டு கல்லுப்பு, ஒரு கைப்பிடி கல்லுப்பை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுடைய இடது கையில் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபரெல்லாம் வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ அமர வைத்து இந்த கல்லுப்பால் நம்ம சுற்றி போடணும். அதை சுற்றுறது எந்த முறை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை சுற்றிட்டு நீங்கள் ஒரு சொம்பில் கூட அந்த உப்பை போட்டு மறுநாள் காலையில் எடுத்து கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். அல்லது டைரெக்டாகவே நீங்கள் கிச்சன் சிங்கில் அதை போட்டுடலாம். அடுத்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை இப்போ பார்க்கலாம். உப்பு மூட்டை கட்டுற வழிபாடு நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதனால் அதை நான் திரும்ப இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்கள் மாலை 6 மணிக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போது நம்ம பார்க்கக்கூடியது நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் செய்யணும். அதாவது உட்டன் டோர் இருக்கும், அதுக்கப்புறம் கிரில் கேட் இருக்கும். அந்த கிரில் கேட்டுக்கு வெளியில், அந்த நிலைவாசலுக்கு வெளியில் இதை நீங்கள் செய்யணும். தரையில் அந்த நிலைவாசலோட நடுப்பகுதியில் வெளியில் நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு என்ன பொருள் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் ஒரு அகல் விளக்கில் உப்பை ஃபில் பண்ணியிருக்கிறேன். நடுவில் ஒரு குழி மாதிரி செஞ்சு இதில் பச்சை கற்பூரம் நான் வச்சுருக்கிறேன். சுற்றிலும் நம்ம 3 கிராம்போ 5 கிராம்போ அல்லது 7 கிராம்போ நம்ம வைக்கலாம். இதை ஏன் நம்ம அமாவாசை தினத்தன்று செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலைவாசலுக்கு இந்த திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய பேர் நிலைவாசல் பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்கிறாங்க. ஆனால் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியல. நிறைய பேருக்கு நேரம் ஒதுக்கி அந்த நிலைவாசல் பூஜையெல்லாம் செய்ய முடியல. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது செய்வது நல்லது. நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் அமாவாசை தினத்தில் மட்டுமாவது நம்ம நிலைவாசலில் எழுந்தருளியுள்ள தெய்வங்கள், நம்முடைய குலதெய்வம், இன்னும் பிற தேவதைகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்பொழுதுமே அங்கே இருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கவும் நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு ஏதாவது தீய சக்திகள் உள்ளார வரும் பட்சத்தில் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தவும் இந்த ஒரு ஆரத்தியை நம்ம நிலைவாசலுக்கு எடுக்கணும்.
ஸோ இதை வந்து நீங்கள் எரிய வச்சுடுங்க. எரிய வச்சுட்டு நீங்கள் சாம்பிராணி தூபக்கால்லையோ அல்லது ஒரு தட்டுலேயோ இதை வச்சு நீங்கள் ஆரத்தி மாதிரி உங்களுடைய நிலைவாசலுக்கு எடுக்கணும். இடம் இருந்து வலம் 3 முறை, வலம் இருந்து இடம் 3 முறை, அப்புறம் மேலே இருந்து கீழே 3 முறை பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வச்சிடுங்க. அது எரிஞ்சு முடித்ததும் ஓரமாக எடுத்து வச்சிடுங்க. மறுநாள் காலையில் இந்த பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம். இவ்வளோதான் நீங்கள் செய்யணும். இதை செய்கிறவங்க எந்த மாதவிடாய் தீட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்க சுத்தமாக இருக்கணும். ஆண்களும் செய்யலாம், இதை பெண்களும் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் அவசியம் நாளைக்கு செஞ்சு பாருங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம். முன்னேற்றம் அப்படின்னா வீட்டில் யாராவது நோய் நொடினால் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த நோய் நொடிலாம் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும். வண்டி வாகனங்கள் அல்லது மின்சார சாதனங்கள்லாம் அடிக்கடி வந்து பழுதாகிற மாதிரி இருக்கும் சில வீடுகளில், அதெல்லாம் வந்து கம்மியாகும். பணம் வந்து வீண் விரயமாவது தடுத்து நிறுத்தப்படும். நம்ம பணத்தை நல்லா சேமிக்கலாம். குடும்பத்தில் உறவுகள் வந்து நல்லா இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அந்த நிலைவாசலுக்கு நம்ம வந்து ஒரு சக்தியை அதிகப்படுத்துகிறோம் இதை மாதிரி செய்யறதுனால. அதனால் இதை நீங்கள் அவசியம் நாளைக்கு செய்யுங்க. நேரம் வந்து குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது. நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை செஞ்சுட்டு உங்களுடைய கதவை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகலாங்க. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இதை மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது ஒரு அகல் அல்லது செராமிக் கப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் உப்பு அதில் நிரப்பி நீங்கள் அதில் ஒரு 1/2 கப்பு நிரப்பினா கூட போதும். அதற்கு மேலே காய்ந்த மிளகாய், நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், ரொம்ப கை குழந்தைகள்லாம் வேண்டாம். ஒரு 5 வயதுக்கு மேற்பட்டவர்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அத்தனை மிளகாய், நல்ல நீட்டு மிளகாய் காம்போடு இருக்கணும். இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வச்சுடுங்க. இதை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஹாலில் வந்து நீங்கள் வைக்கணும். ஒரு நடுப்பகுதியில் வச்சுட்டு நம்ம தூங்க போயிடலாம். இதுவும் வந்து நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு தான் வைக்கணும். அமாவாசை இரவில் இதை மாதிரி நம்ம வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது விலகும். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு அமாவாசையிலும் 5 இடங்களில் அகலில் 5 அகல் எடுத்துக்கோங்க. 5 அகல்லையும் கொஞ்சம் கல்லுப்பு வச்சு 5 இடங்களில் வைக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் அதையும் செய்யலாம் அல்லது இதை செய்யலாம். ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா போதும், சரிங்களா? கல்லுப்பு வச்சு ஏதாவது ஒரு வழிமுறை நீங்கள் செஞ்சாலே போதுமானது. நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தரும், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ நீங்கள் இதை வச்சிங்கன்னா மறுநாள் காலையில், அதாவது திங்கக்கிழமை காலையில் இந்த கல்லுப்பு மிளகாய் இதெல்லாம் இதை நீங்கள் எரிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். எல்லா நெகட்டிவிட்டியும் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, போதுமானது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.